இப்போ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இவிஎஸ் ஜிஇ 3451 யூனிட் 3ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அதாவது ஓசன் எனர்ஜின்னு கேட்பாங்க, இல்லைனா ஓசன் தெர்மல் எனர்ஜின்னு கேட்பாங்க, இல்லைனா டைடல் எனர்ஜின்னு கேட்பாங்க. இது எப்படி கேட்டாலும் இந்த 3 டாபிக் எழுதணும். இப்போ டைடல் எனர்ஜின்னு கேட்டால் இந்த டாபிக் மட்டும் எழுதணும். அந்த டாபிக் சொல்கிறேன். இப்போ டைடல் எனர்ஜி இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி தட் ஹார்னஸ் ஆஃப் பவர் ஆஃப் டைட் டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. டைட்ஸ் ஆர் கேஸ்ட் பை கிராவிடேஷனல் புல் ஆஃப் த மூன் அண்ட் த சன். வாட்டர் மூன் டைட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டைடல் எனர்ஜினா என்ன, அது டைடல்னால் என்னென்னா வேவ், அதாவது அலைகள் உருவாகும்ல கடல் ஓரத்தில், அதை தான் சொல்கிறாங்க. இப்போ டைடல் என்னென்னா அது ஒரு ரினியூவபிள் எனர்ஜின்றாங்க. அது எப்படி இதாகுதுன்னா, டைடல் அதாவது ஹார்னஸ் ஆஃப் பவர், அதாவது டைடல் காற்றோட பவர்னால் ஜென்ரேட் ஆகுது. அதுலேருந்து வர்ற டைட்ஸ் மூலிமா ஜென்ரேட் ஆகிறது என்னென்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த டைடல் எப்படி உருவாகுதுன்னா, கிராவிடேஷனல் புல் ஆஃப் த மூன் அண்ட் த சன். மூணும் சன்னும் பூமியை சுற்றும் போது அந்த கிராவிடேஷனல் புல் ஆஃப் த மூன் அதனால உருவாகிறது அந்த டைடு அப்படின்றாங்க. டைடல் எனர்ஜியை எப்படி இது பண்ண முடியும்னா, டைடல் எனர்ஜி கன்வெர்ட்டிங் ஃபார் ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி இன் மூமெண்ட் ஆஃப் ஓசன் டைட்ஸ் இஸ் பிளேஸ் அண்டர் த டர்பின் in tidal current. Underwater or derived kinetic energy of moving water as tides and out turbines generate electricity. அதாவது டைடல் எனர்ஜி கன்வெர்ட்டிங் ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி எப்படின்னா, ஒரு ஓசன் அதாவது கடலோர பகுதியில் கடலுக்கு அடியில் வைக்கிறாங்க ஒரு டர்பின். உதாரணத்துக்கு கீழேயே இருக்குது, இந்த இது பார்த்திங்கனாலே தெரியும். டர்பின் கடலுக்கு அடியில் வைக்கும்போது அந்த அலை ஃபாஸ்ட்டாக ஆகும்போது அந்த டைடல் டர்பின்ஸ் சுற்றுது. அந்த ஃபேன் சுற்றும் போது கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. இதை தான் சொல்கிறாங்க கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் மூவிங் வாட்டர் ஆஸ் டைட்ஸ் இன் அண்ட் அவுட். அதாவது அலை வந்துட்டும் போகும்ல, வரும், அப்புறம் திருப்பி லைட்டாக உள்வாங்க. இதை தான் சொல்கிறாங்க. அந்த டர்பின் ஸ்பின் ஆகும்போது ஜென்ரேட் ஆகுதுன்றாங்க எலக்ட்ரிசிட்டி. த டர்பின் ஸ்பின் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, இட் கேன் யூஸ் ஹோம் பிஸ்னஸ் எலக்ட்ரிக் டிவைஸ்க்குலாம் யூஸ் ஆகுன்றாங்க. இதிலே 2 டைப்ஸ் இருக்குது, டைடல் ஸ்டீம், டைடல் பேரேஜ். டைடல் ஸ்டீம்னா என்னென்னா, அண்டர் வாட்டர் டர்பின்ஸ் பிளேஸ்ட் ஆன் டைடல் கரண்ட் நேரோ ஐஸ்லாண்ட் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் சோர் ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி. இது கடல் பகுதியில் 3 தான் வைப்பாங்க. கீழே ஒரு டயக்ராம் இருக்கும். ட்ரைபேட், கான்கிரீட், சன்கன் கிராவிட்டி அப்படின்னு இருக்கும், சன்கன் பைல் அப்படின்னு. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரைபேட் வைக்கிறாங்க. ட்ரைபேட்னால் உங்களுக்கே தெரியும், ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிற ஒரு ட்ரைபேட் மாதிரி வைக்கிறாங்க. அதுலேயும் டர்பின் இருக்குது. அப்புறம் கிராவிட்டிக்காண்டி ஒன்று கீழே கொஞ்சம் இறக்கி வைக்கிறாங்க. அது கான்கிரீட் பிளாக் போட்டு வைக்கிறாங்க. அடுத்து சன்கன் பைல் அப்படின்னு போட்டு இன்னொன்று தள்ளி வைக்கிறாங்க. இந்த 3 டர்பின்றதான் டைடல் ஸ்டீம்ன்றாங்க. அதாவது இது மோஸ்ட்லி கடலில் வைப்பாங்க. கடலில் எந்த இடத்துல அலை சோர் ஏற்படுதோ அந்த இடத்துல வைப்பாங்க. அடுத்து டைடல் பேரேஜ். டைடல் பேரேஜ்ன்றது என்னன்னா, இன் அதர் ஹேண்ட் யூஸ் ஆஃப் லார்ஜ் டேம்ஸ் ஆர் பேரேஜ் ட்ராப்ஸ் இன்கமிங் த டைட் டு ரிலீஸ் டர்பின்ஸ் கோஸ் அவுட். திஸ் மெத்தட் இஸ் சிமிலர் டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். இது லார்ஜ் டேமில் இது மாதிரி வைப்பாங்க. டேமில் சடனாக தண்ணியை சேமித்து சடனாக ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும்ல, அப்போ இந்த டர்பினை போட்டு விட்டாங்கன்னா வர்றது தான் இந்த இது சொல்கிறாங்க. அதுதான் இன் அதர் ஹேண்ட் லார்ஜ் டேம்லேயும் உள்ள வாட்டர் ஒரு இடத்துல சேமித்து வச்சு திடீர்னு திறப்பாங்கள்ல, அந்த இடத்த ரிலீஸ் பண்ணுற இடத்துல வைப்பாங்க. இது சிமிலர் டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவருக்கு சிமிலராக இருக்குன்றாங்க. அதுக்கீழே டயக்ராம் இருக்கும், ஃப்ளோ ஆஃப் ரிவர்ஸ்ன்னு போட்டு. அதாவது ரோடு மேலே இருக்குது, டைடல் பேரேஜ் இருக்குது, கீழே டர்பின் டனல் இருக்குது. இங்கிட்டு வாட்டர் லெவல் ஹையாக இருக்குது, டர்பின் பேஸின் வரையும். இந்த டர்பின் ஹையாக இருக்கிற சைட்லேருந்து லோ சைடு போகுது, அப்போ ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் டைடல் பேரேஜ். இதோட அப்ளிகேஷன் என்னென்னா, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும். இது சிமிலர் டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அட்வான்டேஜ் என்னென்னா, என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, இட் இஸ் சீப்பர், லெஸ்ஸாக தான் காசு ஆகுன்றாங்க. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். லொக்கேஷன் லிமிட்டடாக தான் வைக்க முடியும், எந்த இடத்துலையும் வைக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஓடிஇ ஓசன் தெர்மல் எனர்ஜி. இந்த tropical water type can have significant temperature between topper and deeper layers. அதாவது ஓசன் தெர்மல் எனர்ஜினா என்னென்னா, இந்த ட்ராபிக்கல் வாட்டர் அதாவது வாட்டர் ஓசனில் தண்ணி இருக்குல்ல கடலில், அதில் மேலோட்டத்தில் சன் படுறதுனால ஒரு டெம்பரேச்சரும் அடியில் லோ டெம்பரேச்சரும் இருக்கும். இது மூலியமாகவும் ஜென்ரேட் பண்ண முடியுன்றாங்க. எப்படின்னு பார்க்கலாம். இட் மே பி பாசிபிள் டு ஜென்ரேட் பவர் யூஸிங் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். எப்படின்னா பாசிபிள்ன்றாங்க, ஏன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் ஆகுது. மேக்ஸிமம் நிறைய மேலே ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், கீழே ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். தி எனர்ஜி இஸ் அவைலபிள் டியூ டு டெம்பரேச்சர் ஆஃப் தெர்மல் எனர்ஜி. அப்படி ஒரு வேளை அந்த இடத்துல டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா அங்கே தெர்மல் எனர்ஜி மூலிமா நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதோட ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, சர்ஃபேஸ் அண்ட் டீப்பர் வாட்டர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 200 டிகிரி செல்சியஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் டெம்பரேச்சர். அதாவது மேலே சர்ஃபேஸில் இருக்க வாட்டருக்கும் டீப்பர் அடியில் இருக்க வாட்டருக்கும் 200 டிகிரி செல்சியஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் முதல்ல. இதுதான் இதோட முதல் ரூல்.
இந்த டயக்ராமை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். மேலே டர்பின்ஸ், ஜி லோடு, ஓகேங்களா. எவாப்ரேட்டர், கண்டென்சர். இப்போ எவாப்ரேட்டரில் ஒரு அதாவது எவாப்ரேட்டர் கீழே போகிற இது வந்து மேல் வாட்டர் சர்ஃபேஸுக்கு போகுது. அது வந்து வார்ம் சீ வாட்டர் இன்லெட், ஓகேவா. அதே மாதிரி அதுக்கு மேலே போகிறது வார்ம் சீ வாட்டர் அவுட்லெட். இது ரெண்டுமே அப்பன் சைடில் தான் இருக்குது. கண்டென்சருக்கு பார்த்தீங்கன்னா கீழே போகுது, அடியில் போகுது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டாப்பில் இருந்து கண்டென்சருக்கு போகுது அவுட்லெட்டு, கீழேருந்து போகிறது இன்லெட்டு. இது கரண்ட்டுன்றாங்க. டர்பின்ஸு, எவாப்ரேட்டர், இதுக்கு ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பம்பும் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா கனெக்ட் ஆகிடுறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா சீப்பராக இருக்கும் இந்த எனர்ஜி. இது என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கே தெரியும். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, லொக்கேஷன் இஸ் லிமிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க.